நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. தமிழக தலைமைச் செயலாளருடைய வீட்டில் வருமான வரி சோதனை என்பதுதான் இன்று அனைத்து நாளிதழ்களிலும் முக்கிய செய்தியாக பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி துவங்கி நம்ம ரூபாய் நோட்டு விவகாரத்தில் அரசாங்கம் மேற்கொண்டு வரக்கூடிய முடிவுகள் தொடங்கி இதே போல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் மீதே நேரடியாக வைத்திருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் தொடங்கி இப்படி பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம், அலச இருக்கிறோம். அதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நிச்சயமா முதல்ல எல்லாரும் பரபரப்பா பேசக்கூடிய செய்தி எல்லா பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஐடி ரெய்டு தான். ஒரு சிட்டிங் சீஃப் செக்ரட்டரி மேல ஐடி ரெய்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முதல் முறையா யாரும் எதிர்பாராத ஒரு விஷயமா நடந்ததாக கருதப்படுகிறது. ஆன் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் இந்த ஒரு விஷயம் பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது ஐ திங்க் நான் விசாரித்த வரையிலும் சர்விங் சீஃப் செக்ரட்டரி மற்ற மாநிலங்கள்லையும் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இது இந்தியாவிலேயே இது ஃபர்ஸ்டாக கூட இருக்கும்னு தான் பல பேர். டெல்லியில பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு நடந்தது. பிரின்சிபல் செக்ரட்டரி டு சிஎம் நினைக்கிறாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி டு சிஎம். சீஃப் செக்ரட்டரி கிரேட், அதாவது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவர் அவர் பண்ணதுங்கிறது ஐ திங்க் இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. இங்கே நார்த் ஈஸ்டில் எங்கே நடந்திருக்கலாம். இப்போது எல்லாரும் நார்மலி இந்த வீட்லேயோ அவருடைய சொந்தக்காரங்க வீட்லேயோ நெருங்கிய உறவினர்கள் வீட்டிலலாம் பண்ணுறதுலலாம் யாருக்கும், அதாவது அது நார்மலி அது இந்த மாதிரி சர்ச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆப்ரேஷன் செய்யும்பொழுது அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த செக்ரட்டேரியட்டில் பண்ணப்பட்டது தான் ஐ திங்க் அரசாங்க அதிகாரிகள் மத்தியிலையும் ஊழியர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான ஒரு கலக்கம், ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க இது செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. இது அவங்களுக்கும் நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதுதான் ஐ திங்க் பொதுமக்கள், அதாவது அது ஒரு சீட் ஆஃப் பவர் அண்டு அங்கே என்ன இருக்க போகிறது அப்படின்னு. பட்டு இது ஒரு பக்கம் அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பட் ஆனால் நார்மலி இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ், அப்புறம் தி பிளேசஸ், அவருடைய அந்த உறவினர்கள், நெருக்கமானவர்கள், அப்படி சொல்லப்படுறவங்க எல்லாரையுமே அது பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்குள்ள போறது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஊழியர்கள் அதிகாரிகள் மத்தியில ஒரு கலக்கத்தை ஒரு இதுவே ஏற்படுத்தி. அதாவது இன்னொரு ஆங்கிள் இதை பார்க்க முடியுமா? இப்போ கலெக்டருக்கோ இல்ல ஒரு ஜட்ஜுக்கோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி மாதிரியான ஆட்களுக்கோ ஆபீஸ் மட்டுமே ஆபீஸ் இல்ல, அவர் வீட்லயும் கூட அவர்கிட்ட போய் புகார் கொடுக்கலாம், அவர் வீட்லயும் கூட மனு கொடுக்கலாம். அப்போ வீடுங்கிறதே ஒரு கேம்ப் ஆபீஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படும்னு சொல்லும்போது வீட்லயே ரைடு பண்ணியாச்சு, ஆபீஸ் அது ரெண்டும் பிரிச்சு பாக்குற மாதிரி விஷயங்களா இல்ல. அதாவது அகைன் அதான் நான் சொன்ன என்ன சொல்ல முடிஞ்சு அதாவது ஈவன் தமிழ்நாட்டிலேயே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால டிவிஎஸ்சி தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தில் ஒரு உயர் அதிகாரி மேலே பண்ணாங்க. அவங்க தெரிஞ்சவங்கள வீட்டிலாம் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், அந்த குடிநீர் வாரிய அலுவலகத்திலே பண்ணாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு இருந்தது, அதுக்காக சொல்லுவார். அதனால் இந்த இது ஒரு நார்மல் ப்ராக்டிஸ். அதாவது இது இப்போ சீஃப் செக்ரட்டரி ஆனதுனால நீங்கள் வர வேண்டியதாக ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆனதுனால செக்ரட்டரிக்கு வர வேண்டியதாக இருக்கு. பட் நான் அதை ஒரு அரசு அலுவலகத்தில் ரைடு பண்ணுறதுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் முன்னாலே நடந்திருக்கு. ரெண்டாவது இது அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அந்த நீங்கள் செக்ரட்டேரியட்டில் ரைட் பண்ணுறது, அவருடைய சேம்பரை ரைட் பண்ணுறதுங்கிறது தவிர்க்க முடியாது தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை அதிகாரிகள் இது மத்தியில் ஒரு பெரிய அது அவங்களுக்கு ரொம்ப அவங்களால அதை கிரகிச்சிக்க முடியல. அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்கில் இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையிலையும் அது நீங்கள் ஒரு கேள்வி வரும், அங்கே போனீங்களான்னு ஒரு கேள்வி, ஏன் அங்கே போகலை அப்படின்னு. ஸோ அதனால் அது அவங்க அந்த இதை இது பண்ணுறதுக்கு அவங்க இங்கே தான் ஆகணும். அதாவது அது எப்பயுமே நடந்திருக்கும். அது ஒரு அலுவலகத்தில் ரைட் பண்றது ஒரு சாதாரணமான ஷாக் அவங்களுக்கு கொடுத்திருந்தா அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குங்கிறது நான் இது பண்ணலை.
ஆனா அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இருக்க முடியாது. சட்டப்படியும் அதுல இடம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அவங்க பண்றதுக்கும். இந்த நிலையில இன்றும் கூட தொடர்ந்து ராமமோகன் ராவ் அவர்களுடைய வீட்டுல வந்து தொடர்ந்து ரெய்டுகள் நடந்து வருவதாக, சோதனைகள் நடந்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமக்கு தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் நேரடியாக அவருடைய இல்லத்திலிருந்து நம்மிடையே இணைகிறார். வணக்கம் ராமச்சந்திரன். இன்னைக்கு அங்க தொடர்ந்து ரெய்டு நடைபெற்று வருகிறதா, சோதனை நடைபெற்று வருகிறதா? ராமமோகன் ராவ் அவர்களுடைய இல்லத்துல எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க? என்ன மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு அங்க இப்ப கிடைக்குது? அங்க நிலவக்கூடிய சூழல் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. சென்னை அண்ணா நகரில் உள்ள தலைமைச் செயலாளர் இல்லத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறையின் சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. சரியாக காலை 6:45 மணிக்கு இந்த சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. 3 வாகனங்களில் வருமான வரித்துறையினர் தலா 4 பேர் வீதம் 12 பேர் தற்பொழுது சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். குறிப்பாக தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் 14க்கும் மேற்பட்ட இடங்களில் தென்மண்டல வருமான வரித்துறையின் சார்பாக தமிழக தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய ராமமோகன் ராவ் மற்றும் அவரது மகன், மனைவி, மருமகளின் தந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. நாம் நிற்கக்கூடிய பகுதியானது சென்னை அண்ணா நகர். இது அவர் வசிக்கக்கூடிய இல்லமாகும். இந்த இல்லத்தில் நேற்று காலை 5:15 மணிக்கு வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டனர். கிட்டத்தட்ட 26 மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரியாக 6:45 மணிக்கு நிறைவு பெற்றுள்ளது. கையில் ஏராளமான ஆவணங்களுடன் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. 3 இன்னோவா வாகனங்களில் அவர்கள் சென்றனர். முதலில் சென்றக்கூடிய இன்னோவா வாகனம் சரியாக 6:45 மணிக்கு புறப்பட்டது. அதில் 2 பெண் அதிகாரிகள் உட்பட 4 பேர் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். அடுத்த ஒரு 10 நிமிடங்களுக்கு கழித்து மீண்டும் 2 இன்னோவாங்களில் தலா 4 பேர் வீதம் 8 பேர் வந்து அந்த வாகனங்களில் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அவர்கள் கையில் ஒரு தனியார் ஜவுளி நிறுவனத்தின் கைப்பை ஒன்றும் இருந்தது. அதில் ஏராளமான ஆவணங்கள் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. நேற்று மாலை வரை நாம் நிற்கக்கூடிய சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இல்லத்தில் 30 லட்சம் ரூபாய் பணமும் 5 கிலோ தங்கமும் கணக்கில் வராத இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்படவில்லை. மேலும் அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாம் நிற்கக்கூடிய அவரது இல்லம், அவரது மகன் திருவான்மையில் அமைந்துள்ள இல்லம் மற்றும் அவரது உறவினர்கள், மேலும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவரது அறை உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையானது நேற்று காலை துவங்கி பகல் மற்றும் இரவு இன்று அதிகாலை வரை நீடித்தது. ஒட்டுமொத்தமாக சுமார் 26 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் பல்வேறு வகையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய பகுதியில் தான் ராம்மோகன் ராவ் தற்போது வசித்து வருகிறார். இங்கே அவரது மனைவி, அவரது உதவியாளர் மற்றும் அவரது வாகன ஓட்டுநர் என பல்வேறு தரப்பினரும் தனித்தனியாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் ராமமோகன் ராவ் தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் பயன்படுத்திய அனைத்து அந்த தொழில்நுட்ப சாதனைகளையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப், அவர் பயன்படுத்திய செல்போன் மற்றும் மின்னஞ்சல் பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் ஆகியவையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதில் முழுவதுமாக அந்த தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்ட அந்த ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த ஆவணங்களும் தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இறுதியாக இன்று எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டன, எவ்வளவு வங்கி பணம், கணக்கில் காட்டாத பணம், தங்க நகைகள் மற்றும் முதலீட்டு ஆவணங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அசோகா, ரைட். ஸோ சோதனை அதிகாரப்பூர்வமாக நிறைவு பெற்றுவிட்டது. 26 மணி நேரங்களுக்கு நடைபெற்ற சோதனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இன்று காலை சுமார் 6:45 7 மணியோடு அது நிறைவு பெற்றிருக்கிறதுன்ற தகவலை சொல்றீங்க. அந்த அதிகாரிகள் வெளியே செல்லும் போது அவர்கள் ஆவணங்கள் மற்றவற்றை பறிமுதல் செய்து எடுத்து செல்லும் போது ஏதேனும் செய்தியாளர்களிடம் ஏதாவது தகவல்களை தெரிவித்தார்களா? சும்மா ஏன்னா நேற்று புது நோட்டுகள் மட்டும் 18 லட்சம் ரூபாய் அளவிற்கு பிடிபட்டிருக்க கூடும்ன்ற ஒரு தகவல்கள்லாம் வெளிவந்தன. அதற்கான வேற ஏதாவது கூடுதல் தகவல்கள் அங்க வந்து அவர்கள் அதிகாரிகள் சொன்னார்களா? இல்லது அதிகாரப்பூர்வ அறிவிக்கை வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கிறதா? நிச்சயமாக நாம் நிற்கக்கூடிய அவரது இல்லத்தில் சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 3வது பொறுப்பில் இருக்கக்கூடிய ராய் ஜோஸ் அவர் தலைமையில் தான் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இவர் வருமான வரித்துறையின் கூடுதல் இணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இவரது தலைமையிலும் கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய பிரேமா ஆகிய மேற்பார்வையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நேற்று மாலை வரை கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் 18 லட்சம் ரூபாயும், மேலும் கணக்கில்
கணக்கில் காட்டாத 5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதியில் சரியாக 6:45 மணிக்கு வருமான வரித்துறையின் சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. அவர்கள் 3 இன்னோவா வாகனங்களில் செல்லக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அப்பொழுது அவர்கள் கையில் ஒரு தனியார் ஜவுளி நிறுவனத்தின் கைப்பை ஒன்றும் இருந்தது. அதில் ஏராளமான ஆவணங்கள் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அந்த ஆவணங்கள் குறித்தும் இதுவரை எவ்வளவு பணம், கணக்கில் வராத பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வேறு சொத்து ஆவணங்கள் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அது குறித்த தகவல் இது போன்ற தகவல் எல்லாம் நம்ம அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் எந்த விதத்திலும் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். உடனடியாக வாகனத்தில் ஏறி வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்மால் நேரடியாக உணர முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அவரது அந்த உயரதிகாரிகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, எவ்வளவு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, மேலும் எங்கெல்லாம் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது, இந்த சோதனைக்கு பிறகே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ போன்ற சோதனை நடத்தப்படலாம் என்பது குறித்த தகவல்களை கேட்டு பெறுவதற்காக அவர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் பதிலளிப்பதற்கு மறுத்துவிட்டனர். தொலைபேசியையும் அவர்கள் துண்டித்து விடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியானது சென்னை அண்ணா நகர். இந்த பகுதியில் மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் வராமல் மத்திய காவல்துறை கட்டுப்பாட்டில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். அவர்களும் தற்பொழுது இந்த அண்ணா நகர் இல்லத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஆகையால் தற்பொழுது இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வருமான வரித்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அசோகா, தமிழக தலைமைச் செயலருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் நடந்த வருமான வரித்துறை சோதனைகள் பற்றி தான் விரிவாக பேசி வருகிறோம். இடைவேளைக்கு முன்னால் நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் நம்மிடையே இணைந்திருந்தார். அவரிடம் கடைசியாக இன்னொரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். ராமச்சந்திரன், நீங்க இடைவேளைக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் போயிட்டாங்க, துணை ராணுவ மத்திய காவல்படை சேர்ந்தவர்கள்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அங்க நிலவக்கூடிய சூழல் என்ன? திரு ராமமோகன் ராவோ அவருடைய உறவினர்களோ யாராவது வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்களா? இல்ல அங்க பொதுமக்கள் இன்னும் குழுமி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறதா? இல்ல ஒரு முழுமையான அமைதி அந்த பகுதிக்கு திரும்பி விட்டதா? நிச்சயமாக சரியாக 6:45 மணிக்கு வருமான வரித்துறை சோதனையானது சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு தற்பொழுது இந்த பகுதி வழக்கமான பகுதியாகவே மாறியுள்ளது. நேற்று காலை 8 மணிக்கு பிறகு இந்த பகுதி, இந்த 6வது பிரதான சாலை முழுவதுமாக கிட்டத்தட்ட 100-150க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் ஏராளமான மாநில மற்றும் தேசிய ஊடகங்களும் வருகின்றார்கள். இதனால் இந்த பகுதியை பரபரப்பாக பார்க்கப்பட்டது. இன்று காலையில் குறைவான ஆட்கள் மட்டுமே இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை சோதனை நிறைவேற்றதுக்கு அப்புறம் தற்பொழுதும் அவரது இல்லமானது பிரதான நுழைவாயில் பூட்டப்பட்டுள்ளது. மேலும் நாம் நிற்கக்கூடிய இந்த இல்லத்தில் தான் தற்பொழுது தலைமைச் செயலர் ராம் மோகன் ராவ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர்கள் உள்ளே இருக்கின்றனர். ஆகையால் அவர்களும் இதுவரை வெளியே செல்லவில்லை. மற்ற புதிய நபர்களும் யாரை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. தற்பொழுது இந்த பகுதி மத்திய துணை ராணுவ பிரிவுடன் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். ஆகையால் அமைதியாக மாறியுள்ளது. மற்ற பகுதியில் சோதனை நடைபெற்று வருவதா என்பது குறித்து அடுத்த சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அசோகா, ரைட், நன்றி ராமச்சந்திரன். உங்களை பல தகவல்களை விரிவாக பதிவு செய்தீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. இந்த ஒரு இதில் பார்க்கும்போது சார், இந்த ஒரு துணை ராணுவம் இல்லை அந்த மத்திய காவல் படை வந்தது அப்படிங்கிறதும் கூட நீங்கள் சொன்னது போல தலைமைச் செயலகத்துக்கு போனது ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்படின்னும் போது இந்த மத்திய காவல் படை போனதே கூட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அது மத்திய அரசாங்கம் இன்னும் தன்னோட ஒரு பிரசன்ஸை ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிறுவ ஒரு முயற்சியா, ஒரு அழுத்தம் கொடுக்குற முயற்சியாங்கிறது பேசப்பட்டது நேற்று. ஆமாம், அதாவது ஐ திங்க் ஏன்னா சிஆர்பிஎஃப் கூப்பிட்டது அது ஒரு ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்டு, ஏன் அங்கே கூப்பிட்டாங்க போனாங்க அப்படின்னு அது ஒரு இது இருக்குது. ஒரு சில தரப்பில் என்ன ஒரு மாதிரி ஒரு பேச்சு ஓடுறதுன்னா, அதாவது இப்போ ஸ்டேட் போலீஸ் யாரோட பேச்சை கேட்பாங்க? சீஃப் செக்ரட்டரி பேச்சை கேட்பாங்களா, இல்லை இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்? ஸோ அந்த ஒரு குழப்பம் வந்துட வேண்டாம். ஐ திங்க் நேத்திக்கு வேறு அந்த ஒரு சின்ன இது வேறு இருந்திருக்கு, கை இதனால் நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? அது கட்சி ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்கார ஒருவர் அங்கே ஒருத்தர் ஸோ அது மாதிரி சில ஸோ அவங்களுக்கு ஐ திங்க் அந்த ஒரு சான்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஸ்டேட் போலீஸ்னுடைய சப்போர்ட்டை கேட்டு அது அவங்களுக்கு ஏற்றால் போல அமையவில்லை என்றால் அதனால் நம்ம சிஆர்பிஎஃப்ஏ கேட்டுலாம் போகலாம் அப்படின்னு அது நடைமுறையில் எப்படி செய்யப்பட்டதுங்கிறதுல பற்றிலாம் சில இது இருக்குது. தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டதா,
போலீஸ்க்கு சொன்னாங்களா, பப்ளிக் செக்ரட்டரிக்கு சொன்னாங்களா அப்படின்னா எதுவும் சொல்லலை அப்படிலாம் எல்லாம் இது இருக்குது. பட்டு நான் இதெல்லாம் வந்து இதுதான் அவங்களுக்கு அந்த சில பவர்ஸ் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதை பற்றி அவங்க நான் என்ன சொல்ல வரேன், எது எப்படி இருந்தாலும் இப்போ நடந்துட்டு அதெல்லாம், பட் அவங்க அதுக்கான ஒரு விளக்கங்கள் வந்து மத்திய அரசாங்கம், சிஆர்பிஎஃப் இதெல்லாம் நாங்கள் எந்த ஒரு இதில் சூழ்நிலையில் செஞ்சோம், இது எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க விளக்கணும். அதாவது இதில் மௌனமாக இருக்கிறது வந்து ஒரு சாமர்த்தியத்தனத்தினுடைய அறிகுறியாக அவங்க பார்க்காத. இல்ல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசினாங்க. அவங்க எங்களுக்கு ஏற்கனவே சில தரவுகள் கிடைத்தது, சில துருப்புச்சீட்டுகள் கிடைத்தது, அதன் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட தான் நாங்கள் இந்த மாதிரி ரெய்டுக்கெல்லாம் போயிருக்கோம். அதெல்லாம் ஒரு வழக்கமான நடைமுறைப்படி தான் செய்யக்கூடிய ரைடு பண்ணது சொல்லலை. அதாவது இந்த சிஆர்பிஎஃப் வந்தது போனது அவங்க வச்சது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக அடிக்கடி நடக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா அது செய்யப்பட்ட இடம், சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸோ அதனால் அது செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகங்களோ ஒரு ஊகங்களோ வரும்பொழுது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். சிஆர்பிஎஃப்போ ஹோம் மினிஸ்ட்ரியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரியோ தெளிவுபடுத்தணும். இல்லை நாங்கள் ஏன் இதெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு இந்த அதிகாரங்களுக்கு அது சொல்லணும். நான் அதைத்தான் அவங்க அது மௌனமாக இருக்கிறது வந்து அது ஒன்றும் சாமர்த்தியத்துடைய அறிகுறியாக எடுத்துக்கொண்டு அது மாதிரி மௌனமாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்லாம் இருக்காம மத்திய தரப்பு அதிகாரிகளுடைய மௌனம் பற்றி பேசும்போது தமிழக அரசாங்கமும் கூட இதுவரை இதுல வந்து அபிஷியலா எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல. இந்த ரெய்டு பத்தி, இந்த சோதனை பற்றி தமிழக அரசுக்கு தகவல் தெரிந்ததா, முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டதா இல்லையா, அது தமிழக அரசாங்கத்திற்கு தன்னுடைய தலைமைச் செயலாளர் மீது ஒரு ரெய்டுன்னு சொல்லும்போது அதுல அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கா இல்லையா. அதிமுகவினர் நேற்று பேசும்போது இதுல வந்து ஒரு எங்களை பணி வைக்கக்கூடிய முயற்சியாக பார்க்கிறோம், இல்ல வந்து இதுல ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, இதுல ஒரு சதி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிமுகவுடைய கட்சி பிரமுகர்கள் சொன்னதை நம்ம அங்கங்க பார்த்தோம். பட் அரசாங்கத்திடமிருந்து அபிஷியலா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ இதை பற்றிய கருத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க. அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிக்கை வரவில்லை. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து தமிழக அரசினுடைய அவங்க செயல்படுற இதை பார்த்தா, முறையை பார்த்தா வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அவங்க அறிவிப்பு வழங்குவார்களா, அதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாங்களாங்கிறது பார்த்தானே. இதே மாதிரி நம்ம முன்னாடி பேசணும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆபீஸ்ல அவருடைய பிரதான செயலாளருடைய விஷயம் வந்து ரெய்டு பண்ணப்பட்டு அங்கேருந்து ஆவணங்கள் எடுத்துட்டு போனப்போ அவர் உடனடியா வந்து சோசியல் மீடியால போட்டாரு. அவர் வந்து இது ஒன்றும் தவறான செயல்னு சொன்னாரு. அப்போதான் அது ஒரு பெரிய சர்ச்சையை கூட ஏற்படுத்தியது. அவர் சைக்கோபாத்னு சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தினாரு, ஊடகங்கள்ல பேசினாரு, அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. நேற்று இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அங்கிருந்து ஒரு கடுமையான கண்டன குரலை கொடுக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி மற்ற முதல்வர்கள் உடனடியா ரியாக்ட் பண்றாங்க, இது பண்றாங்க. நான் இங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. நீங்க அது சொல்ற மாதிரி நம்ம ஆனா தமிழ்நாட்டினுடைய இது பழக்கம்னு சொல்றதா இல்லாட்டா அது ஒரு பாரம்பரியம்னு சொல்றதா தெரியல, பல விஷயங்களை நம்ம வந்து பேசவே மாட்டோம், பெரிய கருத்து சொல்ல மாட்டோம். ஸோ அதில் தான் இது இருக்குது. கருத்து சொல்லணுன்னா எப்போ சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப நம்ம அதில் பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்குமே நிதானமாகவே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நிதானமாக தான் இருக்காங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து அது ஒரு உருவம். மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க. அவங்க அந்த மாநிலங்களில் அது ஒரு மாதிரியான அது ஒரு சூழ்நிலை, அங்கே இருக்கிற ஒரு அரசியல் இது வந்து அது வருது. பட் என்ன இருந்தாலும் மாற்றங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் செக்ரட்டேரியட்லேயே மாநில தலைமை செயலகத்துக்கே வந்து ரைட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து சீஃப் செக்ரட்டரி உங்கள் சீஃப் செக்ரட்டரி இது பண்ணும்பொழுது இதில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை இது வந்து எங்களுக்கு சொல்லப்படலை, நாங்கள் என்ன செய்வோம் இதில் இப்போ நாங்கள் வந்து இது சட்டப்படி செய்யப்படுறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். ஸோ இது எப்படி பண்ணுவோம், இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்க தெளிவுபடுத்தலாம். அதாவது மாநில அரசாங்கம் தெளிவுபடுத்தலாம். ஒன்றும் இது இல்லையே. இதில் தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் நம்மளுடைய அனைத்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் அவர் தான் சீஃப். அவர் மேலே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இது தமிழக அரசாங்கம் அடுத்து அவர் மேல வந்து இப்போ ஒரு வெறும் சோதனை தான் நடைபெற்றிருக்கு, இது வெறும் புகார் மட்டுமே. அவர் மேல இன்னும் ஒரு சார்ஜ் ஷீட் கூட இல்ல, ஒரு கேஸ் கூட இல்ல. அவர் ஒரு குற்றவாளி, அவர் எல்லாம் இவ்வளவு பண்ணிருக்காரு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல அவர் மீது தப்பு இருக்கிறதா, இல்ல அவருடைய மகன், அவருடைய உறவினர்கள் அவங்க எல்லாம் பிசினஸ்ல இருக்காங்க, அந்த மாதிரி பல தொழிலதிபர்களா இருக்காங்க, இப்படி எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் வேற லிங்க்ஸ்ல போதா, இவர் மேல ஏதாவது பிரச்சனை வருமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அந்த மாதிரி காலகட்டம். பட் இருந்தாலும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில
தமிழக அரசாங்கம் அடுத்த கட்டமா ஒரு ஒரு துறை ரீதியான ஒரு ஒரு சஸ்பென்ஷனோ இல்ல இப்போதைக்கு நீங்க வந்து விலகுங்கன்னு சொல்லி வேற ஒரு தலைமைச் செயலாளர் நியமிக்கிறதோ அத மாதிரி தார்மீக ரீதியில ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தார்மீக ரீதியில் அவங்க எடுக்கணும் தான் நான். ஏன்னா இப்போ இது நடந்ததுக்கு பிறகு இவ்வளவு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மீடியா இப்போ 24 hours போட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் குற்றம், அதாவது அவர் மேலே அந்த அந்த இதுக்கே வரல. வெறும் இது பேர் என்ன, வெறும் சோதனை தான். இந்த சோதனையில ஏற்கனவே இவர் அப்பாயிண்ட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட இவருக்கு மூத்த ஒரு 15 அதிகாரிகள் இருந்தார்கள். அவரெல்லாம் தாண்டி இவர் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுறாரு. அது வந்து பல தடவை அது மாதிரி நடந்திருக்கு. அதனால வந்து சூப்பர் சீட் பண்ணி ஒருத்தரை போடுறதுங்கிறது வந்து பல மாநிலங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால அது வந்து அதுவே ஒரு பெரிய இதுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது அது செஞ்சது அதிக நீங்கள் அது அகைன் அது முறையற்றதா அப்படின்னா அது தனி விவாதம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இந்த இதில் வந்து அவருக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான இப்போ அவருக்கு கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இதை வச்சு நாங்கள் ஒன்றும் அவர் மேலே ஒன்றும் ஒரு அதாவது லீகலி கிரிமினல் ஆக்ஷன் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றுமே கிரவுண்ட் இல்லை. அவர் வீட்டில் அவ்வளவு பணம் இருந்திருந்தாலுமே கூட அதற்கான கணக்குகளை அவர் காட்டிவிட்டால் அது அதனால அது வந்து நீங்கள் பணம் வச்சிருக்கிறதே தப்புன்னு யாரும் சொல்லலையே. ஸோ அதனால எதுக்கு சொல்ல வர, இப்போ வெறும் இந்த ரெய்டு, இந்த சர்ச், இதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு அட்வர்ஸ் இமேஜை வந்து அரசாங்கத்துக்கு இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அப்போது அதுக்கு உள்ளாக்கப்பட்டவர், அதில் முக்கிய இதுவாக அவர் சீஃப் செக்ரட்டரி. ஸோ அதனால் அவரை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இல்லைங்க, நீங்கள் அதை வச்சா எங்களுக்கு அரசாங்கம் நடக்கணும், நிர்வாகம் போகணும். ஸோ அதனால் அந்த இமேஜ் வந்து எல்லாரும் அவர் பேசிப்பாங்க. அதனால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டும் இருக்கும் இதனால். அதாவது அரசியல் ரீதியில் வந்து ஏற்கனவே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் நீங்கள் அவர் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ அதனால் பல இதுக்காக உங்களுடைய நிர்வாக சௌகரியங்களுக்காக அவரை வந்து ஒரு லீவில் போக சொல்கிறதோ இல்லாட்டா அவரை ஷிஃப்ட் பண்ணுறதோ அது அவங்க செய்யறது வந்து அதோட இன்னொரு பக்கத்தையும் பார்த்தா இதே மாதிரி நம்ம திரும்ப அந்த கெஜ்ரிவால் உதாரணத்துக்கு போனோமே ஆனால் டிசம்பர் 2015 அந்த கெஜ்ரிவாலுடைய பிரதான செயலாளர் மீது ரெய்டு நடத்தப்படுகிறது. அவர் ஆவணங்கள் ஆராயப்பட்டு இதுபட்டு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அரெஸ்ட் வரைக்கும் போறதுக்கு அவர் மேல ஒரு குற்றம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றதுக்கே ஜூலை 2016 ஆனது. கிட்டத்தட்ட 8 மாசம் அதுல ஆனது. அந்த 8 மாசமா அவர் தன்னுடைய அந்த பழைய பணியிலே தான் தொடர்ந்து நீடித்து வந்தார். அரெஸ்டுக்கு பிறகுதான் வேற ஒருத்தர் மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சோ இதுவரைக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத காலகட்டத்தில் அவரை பணியில இருந்து மாற்றுறதோ லீவ்ல போறதோ செஞ்சா தமிழக அரசாங்கமே இன்னும் அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்த. அதாவது அவர் பிரின்சிபல் செக்ரட்டரி டு நீங்க சொல்ற எடுத்துக்காட்டு வந்து அவர் வந்து அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த முதன்மை அதிகாரின்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு அலுவலகத்தில் வேணா அவர் முதன்மை அதிகாரியா இருக்கலாம், அந்த ஒரு சின்ன ஒரு இதுல. பட் இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய ஒரு முதன்மை அதிகாரியாக இருக்கும் பொழுது இது வந்து அவங்க செஞ்சு தான் ஆகணும்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி இதுபடி ஒன்றும் விதிகளின்படி செஞ்சு தான் ஆகணுமா தேவையில்லை. ஆனால் இது அரசு மீது ஒரு 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 அரசிய ஒரு 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 அது பார்ப்பு அரசின் மீது அரசுக்கு மேலே இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, பிம்பம், அது வந்து ஒரு இதுவாக அதனால அரசே வந்து ஒரு கேலிக்குரியதாக ஆக்கப்படலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு அரசியல் ரீதியிலையும் இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சர்ச்சையை வச்சுட்டே இருக்கணுமா, இந்த கேலிக்குறியானதை பற்றி இருக்கணுமானா அதுக்காக நீங்கள் அவரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவரை இது பண்ணலாம். ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 மாதம் கழித்து இவங்க ஒன்றுமே இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா தென் இ கேன் பி இது. அதில் ஒன்றும் இது இல்லையா. நம்ம வந்து இப்போ எலெக்ஷன் டயத்தில் சில டிஸ்ட்ரிக்ட் மாற்றுறாங்க, அது ஏதோ ஒரு காரணங்கள்னால அதுக்கு பிறகு அந்த இது முடிஞ்ச உடனே திரும்பி வந்துடுறாங்க. அது மாதிரி வரலாம், அதில் ஒன்றும் இது இல்லை. மேலும் ஒரு தமிழக அரசுடைய அதிகாரி மீது சோதனை நடந்திருக்கக்கூடிய செய்தியை, அண்மை செய்தியை நாம் சற்று முன் பார்த்தோம். சேமிப்பு கிடங்கில் துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அவருடைய வீட்டில் சோதனை நடைபெற்று 6 கிலோ தங்கம் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதை தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பக்கம் இது மாதிரி தொடர் சோதனைகள், ரெய்டு, சேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபருக்கு சார்ந்த நிறுவனங்கள் அவருடைய இடங்கள்ல மட்டும் 100 கோடிக்கு மேல 150 கோடி கிட்ட பிடிபடுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நேற்று தலைமைச் செயலாளருடைய வீடு, அவர் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மீதெல்லாம் ரெய்டு நடத்தப்படுகிறது. இப்போ இன்னொரு அதிகாரி இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம பேசினது போல இதுக்கான நடவடிக்கை, அரசு ரீதியான நடவடிக்கை இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு சாமானியர்களுடைய பார்வையில
இப்போ நேற்று புது ரூபாய் நோட்டு சீஃப் செக்ரட்டரியோட வீட்டில இருந்து மட்டும் 18 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாமானியர்கள் இன்னைக்கு போய் நீண்ட வரிசையில வங்கியில நிற்கும் போது 24,000 ரூபாய் எனக்கு ஒரு வாரத்துக்கு எடுப்பதற்கான இது இருக்குன்னு சொன்னாலுமே கூட 5,000 ரூபாய் தான் தர முடியும், 6,000 ரூபாய் தான் தர முடியும், இவ்வளவுதான் வங்கியில பணம் இருக்கு, வேற பணம் இல்லைன்னு வங்கி அதிகாரிகளே சொல்லும் போது, சாமானியர்களுக்கு ஒரு நிலை இருக்கும்போது, இப்படிப்பட்ட அதிகாரிகளிடம் இல்ல பெரிய மனிதர்களிடமிருந்து இவ்வளவு பணம் ஒரே நேரத்துல பறிமுதல் செய்யப்படும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற சாமானியர்களோட பார்வைதான் ஒரு சந்தேகத்தை. அதான் அது நம்ம இது இவர் மீட்ல இல்ல சேகர் ரெட்டி இந்த மாதிரி இது மாதிரி இது பண்ணும்பொழுது பல ரைட்ஸ்ல நிறைய தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த மாதிரி ரைட்ஸ் அதான் அந்த இது பார்க்கும் பொழுது இது ஒரு அதாவது நம்ம சில சமயத்தில் இந்திய நம்ம சமுதாயம் இதனுடைய சில அடிப்படையில் இருக்கிற கோளாறுகள் தான். அதாவது இந்த டிமானிட்டைசேஷன், அதனால இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, இந்த பணம் இங்கே இருக்குது, அது ஏன், அதாவது நம்மளதில் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் சில சலுகைகள் சௌகரியங்கள் வந்து மிக எளிதில் கிடைக்குது, பெரிதளவில் நடக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சலுகையோ சௌகரியமோன்னு கூட பார்க்க முடியாது. இது சட்டப்படி எப்படி நடந்ததுன்னே கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம். எனக்கு ஒரு வாரத்துக்கு 24,000 ரூபாய் தானா சேகர் ரெட்டி அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எப்படி அது பல 100 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க கிட்ட போகுது? அப்போ இதுக்கு யார் உடந்தையா இருக்காங்க? இது ஆர்பிஐக்கு தெரியாம ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? புது நோட்டு இப்போ அச்சடிச்சு வெளியிடப்பட்ட நோட்டுன்னு போது சீரியல் நம்பர் உட்பட ஆர்பிஐக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படி போகுதுங்கிற கேள்வி. அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதாவது அந்த நீங்க சொல்றது எல்லாத்தையும் இதுதான். பட் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம நான் சொல்கிறேன், இந்த நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற அடிப்படை, அதாவது நம்ம இந்த சமுதாயம் ரொம்ப படித்தவங்களுக்கோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கோ ரொம்ப மரியாதை கொடுக்குறோமா அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு அதிகார பலம், ஆட்சி பலம், பணபலம் இருந்தால் நீங்கள் அவங்களெல்லாம் மதிப்பீங்க பொதுவாக. மற்றபடி அவருக்கு அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், ரொம்ப எக்கனாமிக்ஸை கரைச்சி குடித்தவர், இது பண்ணவர் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்று அந்த மாதிரி, அதாவது அவங்களுடைய அறிவுக்காக நம்ம யாரையும் இது இல்லை. இதாவது இந்த சமூகத்தில் தான் நம்ம இதில் தான் நம்ம லக்ஷ்மின்னு இது பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கணும். அதாவது அந்த பவர் அவங்க அதிகாரத்திலையோ ஆட்சியிலையோ இல்லை ஆட்பலமோ இல்லாட்டா பணபலமோ அரசியல் பலமோ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இதில் தான் அதனுடைய வெளிப்பாடாக தான் இது பார்க்கணும். இந்த விஷயங்கள் ஏன் சாதாரண மனிதர்கள் கிடைக்கலன்னா நம்ம இதை இந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம கடுமையாக விமர்சிக்காத வரையில், அதை பற்றி ஒரு கடுமையாக ஆராய வரையில் இது இப்போ இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இன்னொரு பிரச்சனை அப்படிதான் இருக்கும். அதனால சாதாரண மனிதர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு ஏன் பலன் அளிக்க இத்தனைக்கும் மோடி அவர் பேசுறாரு, மற்றவங்களால பேசுறாங்க, சாமானியர்களுக்கான பலன் நம்ம அடுத்த கட்டமா பார்க்கும்போது இந்த நோட்டு விவகாரத்திலே முதல்ல இப்போ 2 தினங்களுக்கு முன்பு 5,000 ரூபாய்க்கு மேல நீங்க இப்போ இந்த கடைசி 10 நாட்கள்ல கொண்டு போய் உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அது ஏன் இவ்வளவு நாள் வரலன்னு நாங்க கேள்வி கேட்போம். 2 வங்கி அதிகாரிகள் நிப்பாட்டி அவர்கிட்ட நீங்க பதில் சொல்லணும், எழுதி கொடுக்கணும், கையெழுத்து போடணும், காரணம் சொல்லணும், அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லணும், இப்படி எல்லா விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு அறிவிக்கை வருது, இது இந்த KYC கம்ப்ளையன்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, KYCனா நோ யோர் கஸ்டமர், உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்களை பத்தின வெரிஃபைட் டீடைல்ஸ், நீங்க யாரு இன்னாரு, உங்களுடைய ஆதார் கார்டோ இல்ல பாஸ்போர்ட்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ இந்த மாதிரி ஆவணங்களை நீங்க கொடுத்து நீங்க யாருங்கிறத உங்க அக்கௌண்ட்ல அதிகாரப்பூர்வமா வெரிஃபை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களிடம் திரும்ப நீங்க எவ்வளவு பணம் போட்டாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். KYC இல்லாத கணக்குகளுக்கு தொடர்ந்து கேள்வி கேட்போங்கிற ஒரு விளக்கம் நேற்று வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் நம்ம ஒரு சராசரியா எடுத்து பார்க்கும்போது 70-75% அக்கௌண்ட்டுகள்ல ஏற்கனவே இந்த KYCங்கிறது இருக்குன்னு பாக்குறோம். 25% அக்கௌண்ட்டுகள்ல இல்ல. அந்த 25% அக்கௌண்ட்டுகள்ல ஒரு கடிசமானவை ஜன்தன் திட்ட அக்கௌண்ட்டுகள் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு புது அறிவிப்பை இது ஒரு ரோல் பேக் பண்ணிட்டாங்க, பின் வாங்கிட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கறத எடுத்துக்கிறதா இல்ல ஒரு விளக்கம் மட்டும் அளிச்சிருக்காங்க, கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்ல அவங்க அன்னைக்கு அதாவது முதல்ல இவங்களுக்கு என்ன அவங்களுடைய என்னன்னே நம்மளுக்கு தெரியல. அதாவது அகைன் அதில் தான் ஏன் அப்போ ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த நாளே நீங்கள், அதாவது இப்போ விமர்சனம் வரவே ஊடகங்கள் மூலமாக எல்லாம் வரும்பொழுது உடனே அதை நாங்கள் இல்லை இது KYC கம்ப்ளைண்ட்டுக்கு தான், இது KYC கம்ப்ளைண்ட்டில் இல்லாதவங்க தான் விளக்கம் தரணும். அதனால் இது நீங்கள் அகைன் இப்போ என்னென்னா நீங்கள் அதுக்கு முந்தின நம்ம பேசின மாதிரி இப்போ இதெல்லாம் சாமானியர்களுக்கு தான் எல்லாமே, இதெல்லாம்
ஓகே, அவனை போட்டு நீங்க வருட்டி எடுங்க, அவனுக்கு 1008 கண்டிஷன். ஏடிஎம்ல 2000 ரூபாய், எக்ஸ்சேஞ்ச் போனா கையில மை வைக்கணும், இது எல்லாமே. அதாவது அதனால இது வந்து இப்போ அரசாங்கம் வந்து நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க 50வது நாள் வந்துட போகுது இன்னும் ஒரு வாரத்தில். அட்லீஸ்ட் இனிமேலாவது 42 நாள் போயிடுச்சு, இனிமேலாவது நீங்கள் உங்களுடைய ரூல்ஸ் நீங்கள் சொல்கிறத புதுசாக ரூல்லாம் கண்டுபிடிக்காதபடி, இல்லாட்டா நம்ம ரூல் சொன்னால் என்ன சொன்னால் அது மக்களுக்கு அது 42 நாட்கள்ல நீங்க சொன்னது போல 42 நாட்கள்ல 20 முறை ரூல் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு ரூல் மாத்திடுறாங்க. நேத்து என்ன ரூல் இருக்கு, இன்னி என்ன ரூல் இருக்குன்னு அன்னன்னைக்கு பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வங்கிக்கு போகும்போது திடீர்னு இன்னைக்கு காலையில போகும்போது இல்ல இன்னில இருந்து புதுசா ஒரு ரூல்னு சொல்றாங்க. சாமானியர்களுக்கு அந்த குழப்பத்துல இருந்து அவர்கள் அந்த இப்போ நீங்க முதல் நாள் போட்ட ரூல் சாமானியர்களுக்கு புரியறதுக்கே ஒரு 4 நாள் ஆகும். அதுக்குள்ள நடுவுல ஒரு 2 ரூல் வந்துருதுன்னு சொன்னா அந்த குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், அதனால தான் அவங்க வந்து இந்த அதிகாரிகள் வந்து அதாவது எதுக்கு வந்து நீங்க ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷனா, நான் என்ன சொல்ல வரேன், அது செய்யவே இல்லை. நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட நோக்கத்தோட பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவாக இருந்தீர்கள் என்றால், நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் வந்து ஒரு ஒரு பல்ஸ் ஆஃப் த பீப்புளை புரிஞ்சுண்டு இனிமேலாவது மக்களை வந்து வாட்டாதபடி, அதாவது அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு காலையில் ஒன்று சொல்கிறது, மதியம் ஒன்று சொல்கிறது, ஈவினிங் ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரி இல்லாதபடி அதை ஒரு 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 தெளிவாக இதுவாக அதில் வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு 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 அவங்களுக்கு போய் அடிஷ்னலாக பர்டன் கொடுக்காதபடி. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 கொடுக்குறதில்ல, இங்கே கூட 2000 கொடுக்குறாங்க, 4000 கொடுக்குறாங்க, 6000 கொடுக்குறாங்க. அதுக்கு பாவம் க்யூவில் நிற்கிறாங்க. அதுவும் 2000 நோட்டாக தான் கொடுக்குறாங்க. முக்காவாசி பேங்க்ஸில் அப்படி தான் நிலவரம் இருக்குது. ஸோ சில தனியார் வங்கிகளை மட்டும் நீங்கள் வந்து அந்த எந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, நீங்கள் 24 எடுத்தால் 4000 ரூபாய் ஹண்ட்ரட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து சாமானிய மனிதர்கள் இந்த ஒரு ஒரு இதில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விதிகளை போட்டு மாற்றிண்டு அதுக்கப்புறம் இல்லை அந்த விதி ஏற்கனவே இருக்குது இதெல்லாம் சொல்லி யார் இதெல்லாம் இது பண்ண போகிறாங்க. அதனால் இனிமேலாவது அரசாங்கம் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயங்கள்னால மக்களுக்கு இன்னும் அதிக பலு ஒரு மன அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால், அதில் அவங்க தெளிவாக இருந்தால், ஐ திங்க் அவங்களுடைய நடைமுறை அதில் ஆக்ஷன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். அது வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல மக்களுடைய பார்வைன்னு சொல்லும்போது நேற்று தந்தி தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பையும் கூட வெளியிட்டிருந்தது. அதனுடைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில இந்த ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்து தமிழக மக்கள் எப்படியாக கருதுகிறார்கள், என்ன மாதிரியான கருத்துக்களை வச்சிருக்காங்க. அதுல நம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. 95% மக்கள் தமிழ்நாட்டுல இது ஒரு நல்ல திட்டம் ஆனா மோசமான செயலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 95% மக்கள். ஆனால் இந்த திட்டத்தை மத்திய அரசுடைய முடிவை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 60% மக்கள் 61% மக்கள் வந்து அதற்கான ஆதரவை தெரிவிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு மோசமான செயலாக்கம்னு ஏற்றுக்கொள்ள ஒரு பக்கம் மக்கள் சொல்றாங்க. அதோடைய செயல்பாடு சரியா வரல, இம்ப்ளிமெண்டேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு 95% சொல்றாங்க. ஆனா 60% மக்கள் இந்த நடவடிக்கையை ஓவராலா ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற போக்கையும் கூட சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்னுடைய இதில் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மக்கள் வந்து இதில் இந்த கேள்விகளில் வந்து ஊழல் பற்றி நேரடியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா? ஊழலை பற்றி நேரடியான ஏதாவது இது வந்து ஊழல் ஒழிப்பு திட்டமாக படத்தை ஒழிக்குமா அப்படிங்கிற கேள்வி, கருப்பு படத்தை ஒழிக்குமான்னு கேட்கும் போதும் ஒரு கணிசமான சதவீதம் கிட்டத்தட்ட 50% வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழிக்காதுன்னு ஒரு சதவீதம், அப்புறம் கருத்து இல்லைங்க 47 32 சொல்றேன். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதனுடைய இது எப்படி பார்க்குறேன்னா, இந்த பொதுவாகவே இது வந்து ஒரு பாசிட்டிவாக மக்கள் வந்து இந்த இவ்வளவு கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறாங்க எல்லாம் இது பண்ணால் கூட ஏன் இதை ஆதரிக்கிறாங்கன்னா, இது வந்து அவங்களுடைய எண்ணத்தில் இது ஊழலை ஒழிக்கும் என்று அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த ஊழல் மூலமாக அவங்க படுற அவஸ்தி, ஏன்னா அது வந்து அது வந்து பெர்மனண்டாக இருக்கு, கிரானிக். அதாவது நான் என்ன சொல்றேன், இது வந்து மக்கள் அப்படி அந்த அளவுக்கு ஒரு விரக்தியில் போயிருப்பாங்களோன்னு தோன்றுது. அதாவது இது வந்து ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறையாக இதை மக்கள் பார்ப்பதனால் மக்கள் அதை நம்புறாங்க. அதாவது ஊழல் ஒழிப்பு சார்ந்து கருப்பு பண ஒழிப்பு சார்ந்து எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலுமே ஒரு மக்கள் வந்து அது ஒரு ஆதரவோட பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து ஊழல் ஒழிப்புங்கிறது வந்து பொதுவாக அரசியல் கட்சிகள் பேசுகிறார்களே தவிர மற்றபடி அவங்க அதுக்கு மேல ஒன்றும் பெரிய இது சொல்லலை. நம்ம என்ன ஒரு செயலாக்கத்துக்கு ஒன்றுமே பெரிய இது போகலை. இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தெல்லாம் பேசினாங்க, அது எந்த நிலையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து இந்த நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க தர்மபுரி, நாகப்பட்டினம் இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களிலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய நகரங்கள்லையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து அப்படி பார்க்கும் பொழுது அவங்க அந்த ஒரு 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 அந்த இது இருக்கு பாருங்க, இது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 ஆதங்கம் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இது வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்க. அதாவது அந்த ஆதரிப்பு ஏன்னா அட்லீஸ்ட் இவர் ஏதாவது பேசுறாரு, இதை பற்றி ஏதோ செய்கிறார், அவர் செஞ்சதில் தவறுகள் இருக்கலாம், அதனால் நாங்கள் கஷ்டப்படலாம், அதெல்லாம் ரைட், ஓகே, அதில் வந்து இது இல்லை. பட் இது வந்து அந்த பலனை கொடுக்குன்றதுல அவங்க நம்புறாங்க. அது சரியா தவறா அதெல்லாம் இன்னொரு விவாதம். பட் அதுதான் இதனுடைய இது தோணுது எனக்கு. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन இதுல கேட்கப்பட்டது, இந்த ஒரு நடவடிக்கைக்கு பிறகு நீங்க ஓட்டளிக்கக்கூடிய விதம் ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன பகுதியினர் வந்து பாஜகவுக்கு ஆதரவா என்னுடைய ஓட்டு மாற போகிறதுன்னு சொல்றதும், சிலர் இதனாலேயே நான் ஒரு 25% பேர் வந்து இதனாலேயே நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றதும், ஆனா கணிசமாக ஒரு 50% பேர் வந்து இது என்னுடைய ஓட்டுக்கான முடிவு இல்ல, இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் என் ஓட்டை வந்து மாத்த போறது இல்ல இதனால இது என்னோட ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. சோ இது வந்து அரசியல் வாக்களிப்பு அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட வேற ஒரு முடிவா இதை பாக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் அதாவது அந்த 50% பேர் சொல்ற 50% பேர் அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, எப்படி இப்போ பிஜேபி வந்து ஒரு நம்பர் 1 நம்பர் 2 பார்ட்டியா அந்த ஸ்லாட்ஸுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு ஒரு இதில் இல்லை, அதுக்கு அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து இது பொலிட்டிக்கலாக, அதாவது அவங்களுக்கு இந்த பாஜக ஆதரவு நிலை எடுக்க அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை அப்படின்னு அந்த ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து இதுவே வந்து பாஜக முதன்மையாக இருக்கிற மாநிலங்களில் இது போய் இது சர்வே எடுத்துருந்தா கர்நாடகாவில் போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து வேற மாதிரி ஒரு பதில் வரலாம். பட் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களில் வந்து அது பொறுத்தவரையிலும் அவங்கள ஒரு முதிர்ச்சியானவர்கள், பக்குவமானவர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுல வந்து இப்போதைக்கு பாஜக நம்பர் 1 நம்பர் 2 வரப்போறதில்ல, அதனால இதுல வந்து இதனால அவர்களுக்கு ஆதரவோ எதிர்ப்போ சொல்றதுல இது அப்படின்னு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரைட். ஸோ அந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஒரு விஷயம், இந்த ரூபாய் நோட்டு விவகாரம் ஒரு பக்கம் மக்களிடம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, இது 50 நாட்களுக்குள் சீரடைய போகிறதா என்ற கேள்வியும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னாக போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்னொரு புறம் இதே கருப்பு பண ஒழிப்புடைய இன்னொரு பகுதியாக நாம் பார்க்கும்போது தொடர்ந்து வருமான வரித்துறை ரெய்டுகள், சோதனைகள் என்று பெரிய பெரிய புள்ளிகள் கூட குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு நல்ல பலனை அளிக்க போகிறதா, அந்த வழக்குகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற போகிறதா, அது ஒரு மக்களுக்கு ஒரு நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை காட்டக்கூடிய, நாங்க ஏதோ செய்யறோம் அப்படின்னு இந்த ஒரு சோதனைகள் நடக்கிறது என்று காட்டக்கூடிய வகையில் மட்டும் இருக்க போகிறதா, அல்லது இது நிஜமாகவே அடுத்த கட்டமாக வழக்குகளாக மாறி தண்டனை வரை செல்ல போகிறதா என்பதெல்லாம் நிச்சயமாக காலம் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.